இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the Covenant of the Day. Today is 7th July 2025 Monday. இந்த திங்கட்கிழமை ஆசீர்வாதமான ஒரு வாரமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கான வசனத்தை பார்த்தீங்கன்னா அது மார்க் 1:35. நேற்று எப்படி ஆராதனை ஆசீர்வாதமாக இருந்ததுங்களா? கர்த்தர் நிச்சயமாய் பேசியிருப்பார். கீழ்ப்படியுங்கள், ஒப்பு கொடுங்கள், கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஓகே, மார்க் சாப்டர் 1:35, மார்க் 1:35 பார்ப்போம் இயேசு என்ன செய்து கொண்டு போகிறார் என்று. Now in the morning, having arisen a long while before daylight, he went out and departed to a solitary place, and there he prayed. அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதிகாலையில் ஒன்றாவது, இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான இடம் ரெண்டாவது, ஜெபம் பண்ணினார் மூணாவது இடம். ஜெபம் பண்ணுவதற்கு ஆண்டவர் தனிமையை எதிர்பார்த்தார். யாருடைய தொந்தரவும் இருக்கக்கூடாது என்று எதிர்பார்த்தார். அவர் ஆண்டவரோடு பிதாவோடு உரையாடும்போது எந்த ஒரு தடையும் வராதபடியான ஒரு இடத்துக்கு போகிறார். வனாந்தரம். வனாந்தரம் என்றால் என்ன அருமையாக? அங்கே ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இருக்காததுனால எந்த மனிதனோ மிருகமோ எதுவுமே அங்கே வராது. ஏன்னா அது வனாந்தரம். எந்த ஒரு டிஸ்டர்ப்ஸும் இல்லாத ஒரு இடம். ஆண்டவர் அப்படிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து போகிறார். எதற்காக அருமையானவர்களே? To a solitary place. Why you choose that place? For the prayer. ஜெபிப்பதற்காக. என் ஜெபம் என் பிதாவோடு, அவரோடு நான் உரையாடப் போகிறேன், அவரோடு பேசப் போகிறேன். அவர் எனக்கு வைத்திருக்கிற சித்தம் அல்லது இந்த உலகத்திற்கு வைத்திருக்கிற திட்டம் இவையெல்லாம் நான் அறிந்து என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள தனியான ஒரு இடத்துக்கு போய், அதிகாலையிலே மனிதன் தூங்கி கொண்டிருக்கிறான், யாரும் தன்னை பார்க்கக்கூடாது, யாரும் என்னை கேள்வியோ தொந்தரவோ பண்ணக்கூடாது என்று சொல்லி தனிமையிலே, இரவிலே, அதிகாலையிலே, மனிதனுக்கு அதிகாலை தான் நல்ல தூக்கம் வரும். அந்த அதிகாலையில் ஆண்டவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து நமக்கு மாடல் என்று வாய்க்கிலேயே பேசுவோம். கிறிஸ்து தான் எனக்கு முன்மாதிரி, கிறிஸ்து தான் சொல்லி. ஆனால் அதிகாலையில் ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு உண்டா? அதிகாலையில் தூக்கத்தை வெறுத்து அல்லது வெறுக்கிறத ஒதுக்கி தியாகம் செய்து எந்த ஒரு தடையும் பிரச்சனை இல்லாத சூழலை உருவாக்கி நான் அவரோடு உறவாடுகிறேன். அருமையானவர்களே, பாஸ்டர் எப்படி பாஸ்டர் நாங்கள் வேலைக்கு போகிறோம், காலையிலே எழுந்துக்கணும், டிராஃபிக் ஜாமிலெல்லாம் மாட்டி போய் வேலைக்கு போய் திருப்பியும் வேலையை விட்டு ஜாமெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து சேர்றது 8-9. உண்மைதான், கர்த்தருக்கு தெரியும். நீ அதிகாலை எழுந்து ஜெபிக்க முடியலைன்னா பரவாயில்ல, ஆனால் ஜெபம் செய். பப்ளிக் ஹாலிடே இப்படி விடுமுறையெல்லாம் வரும்போதாவது என்ன செய்ய, அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணு. அதிகாலையில் எழுந்து எங்கன்னா போக தான் கிளம்புவாங்க, எங்கேயா ஊர் சுற்றுறதுக்கு அதிகாலை எழுந்து கிளம்புவாங்க. ஆனால் அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிற மக்களாக நாம் மாற வேண்டும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி நாம் அதிகாலை 6 மணிக்கு ஆராதனை வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சண்டே we are going to have thanks anniversary service. ஃப்ரீயாக இருந்தால் வாங்க, அந்த கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி நீங்கள் அதிகாலையில் ஜெபிக்காத பிள்ளைகளாக இருப்பீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகாலை எழுந்து ஆண்டோட சமூகத்தை போட்டு முழங்கால் போட்டு அவரோடு பேசுங்க. உன்னோடு அவர் பேசுகிறாரா? அவருடைய பிரச்சனை உன்னோடு இருக்கிறதா இல்லையா பாரு. ஏசாமி நமக்கு முன்மாதிரி. அதிகாலையில் எந்த ஒரு தடை இல்லாத ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து போய் ஜெபம் பண்ணுகிறார். அதிகாலை எத்தனை மணிக்கு போயிருப்பாருங்க? அதிகாலைலாம் 2 மணிங்க. 2 மணி 3 மணி தான் அதிகாலை. அப்போது 1 மணிக்கெலாம் எழுந்து கிளம்பி போயிருப்பார். அதிகாலை அவர் வீட்டிலேருந்து அவர் எங்கே தங்கினாரோ அந்த இடத்த விட்டு, ஏன்னா எல்லாம் இருக்கிறாங்க, சீசரெல்லாம் கூட தானே, அப்போ சீசரெல்லாம் விட்டுட்டு தனியாக போகிறாரு. தனியாக போய் அதிகாலையிலே வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அவர் ஜெபிக்கிறார்.
நீங்கள் ஆண்டவரோட ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வம். நீர் ஜெபிப்பது போல நாங்களும் ஆண்டவரை ஜெபிக்க இன்றைக்கு ஒப்பு கொடுக்குற பிள்ளைகள் மீது ஒரு வல்லமை கடந்து செல்லட்டும். அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தையும் அடையாளத்தையும் காணட்டும். ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். டே பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, அதிகாலையில் ஜெபிக்கிற பழக்கம் உனக்கு உண்டா? டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.